பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 13வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். எனக்கு அன்பானவர்களே, தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். 1வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர், என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். பிரைஸ் தி லார்ட். தாவீது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தரை நோக்கி பார்த்தான். நீங்கள் தான் எனக்கு செவி கொடுக்கணும், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் ஆண்டவரே. Glory to God. எனக்கு செவி கொடுத்தருளும். தேவன் அவன் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி. தேவனுடைய கிருபையின் மேல் அவன் நம்பிக்கையாக இருக்கிறாங்க. இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய கிருபையின் மேல் நாம் நம்பிக்கையாக இருப்போம். கிருபை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனால் அவனுக்கு கொடுக்கப்படுகிற தயவு, தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற தகுதிங்க. ஒருவேளை இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களிடத்தில் எந்த தகுதியும் இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் கேட்கும்போது, அவரை நம்பும்போது, அவர் என்ன செய்கிறார்? அதை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய தகுதியை உங்களுக்கு கொடுக்கிறார். அவன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை, கிருபையின் மேல் வைத்த நம்பிக்கை அவனுக்கு ஒரு பெரிய இரட்சிப்பை கொண்டு வந்தது. வேதத்தை கவனித்து பார்க்கும்போது, அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறாள்ல, ஜெபித்து முடித்த பிற்பாடு அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை அவள் நம்புகிறாள். அவள் சொல்கிறா, நான் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் அந்த காரியத்தை செய்தது நிமித்தம் அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினால நான் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, உம்முடைய இரட்சிப்பினால என் ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு இரட்சிப்பை உண்டாக்கினரே, உம்முடைய இரட்சிப்பினால நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை போல வேற ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல கண்மலையும் இல்லை என்று கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார். அவள் கொடுத்த ஒரு குழந்தைக்கு அவள் நன்றி உள்ளவளாய் இருந்தபோது
கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து 5 குழந்தைகளை பெற்றெடுக்க உதவி செய்தார். நான் சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். செய்த நன்மைக்கு, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைக்கு அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லி பாருங்க, அற்புதங்கள் நடக்கும். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் ஜெபிக்கிறோம்பா. ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தளர்ந்து போன நிலையில் இருந்து கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவருடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியிலெல்லாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அவருடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்தருளும். ஒரு நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.